இந்த உலகில் கண்ணுக்கு புலப்படாத ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்திலிருந்து ஒரு தாய் மண்ணில் வாழும் ஒரு குழந்தையை தேடி வந்தாள். 1858 ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் ஒரு சிறிய கிராமம் லூர்டஸ். எளிமை நிறைந்த இடம், ஆனால் வானம் தேர்ந்தெடுத்த இடம். அவள் பெயர் சாயின்ட் பெர்னடெட் சூபிருஸ். படிக்கத் தெரியாத ஒரு சிறுமி. ஏழ்மை அவளுடைய நிரபராதம் அவள் அடையாளம். ஒரு நாள் ஒரு குகையின் அருகே திடீரென காற்று நின்றது, நேரம் நின்றது. அப்போது ஒளிக்குள் ஒரு பெண், வெள்ளை ஆடை, நீலப்பட்டை, முகத்தில் சொல்ல முடியாத கருணை. அவள் தன்னை அரசி என்று சொல்லவில்லை, அவள் தன்னை தேவதை என்றும் சொல்லவில்லை. அவள் பேசினாள் ஒரு தாயாக. உலகம் நம்பவில்லை. மக்கள் சிரித்தார்கள், அதிகாரிகள் கேள்வி கேட்டார்கள். ஆனால் வானம் மீண்டும் மீண்டும் வந்தது. அன்னை சொன்ன இடத்தில் நிலம் தோண்டப்பட்டது. அங்கே நீர் வெளிப்பட்டது. அந்த நீர் நோயாளிகளுக்கு நலன் தந்தது, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு வெளிச்சம் தந்தது. ஒரு நாள் சிறுமி கேட்டாள், நீங்கள் யார்? பதில் வந்தது, நான் இமாக்குலேட் கன்செப்ஷன். இன்றும் அந்த இடம் ஒரு ஆலயம், ஒரு அடைக்கலம். நோயாளிகள் வருகிறார்கள் கண்ணீருடன், நம்பிக்கையுடன். அவள் ஒரு கதை அல்ல, அவள் ஒரு சிலை அல்ல, அவள் அரசி அல்ல, அவள் ஒரு தாய்.